ஒரு வீட்ல இருக்க கிச்சனோட சைஸ் சேம் தான். ஆனா 2 பேர் கொட்டேஷன் குடுக்குறாங்க. ஒருத்தர் குடுக்குற கொட்டேஷன் வந்து 1 லாக் இருக்கு. இன்னொருத்தர் குடுக்குறது 5 லாக்ஸ் இருக்கு. இதுல யார் சொல்றது கரெக்ட்? 2 பேர் சொல்றது கரெக்ட்டா? இல்ல யாராவது நம்மள சீட் பண்றாங்களா? கிச்சன் சைஸ் சேமா தான் இருக்கு. ஆனா பிரைஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகுது? இந்த டவுட் உங்களுக்கு வரலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்து முடிக்கும்போது ஒரு கொட்டேஷன் வாங்குனா அந்த பிரைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்ல உங்கள சீட் பண்றாங்களா? அப்படிங்கறத நீங்க ஈஸியா டிசைட் பண்ணிக்க முடியும். கிச்சன் சைஸ் அண்ட் லேஅவுட். ஒரு கிச்சனோட சைஸ் எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி லேஅவுட் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அந்த லேஅவுட் வந்து பேரலல் லைனா இருக்க போதா, எல் ஷேப்பா இருக்க போதா, யூ ஷேப்பா இருக்க போதா, இல்ல அதுல ஐலண்ட் கிச்சன் எதுவும் பண்ண போறோமா அப்படிங்கறதையும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பொறுத்துமே பட்ஜெட் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எல் ஷேப் கிச்சன் இருக்குன்னா ஒரு கார்னர் மட்டும் தான் வரும். அந்த ஒரு கார்னர்ல வந்து நமக்கு அந்த கார்னர் யூனிட் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அதுவே வந்து ஒரு 20,000 மேல வரும். இதுவே யூ ஷேப்ல போறீங்க அப்படின்னா 2 கார்னர் வரும். 2 கார்னருக்குமே கார்னர் யூனிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 வந்து அதிலே பட்ஜெட் வந்து அதிகமாகும். ஸ்கோப் ஆஃப் ஒர்க். இப்போ நான் சொன்ன லேஅவுட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செமி மாடுலர், இன்னொன்னு ஃபுல்லி மாடுலர். செமி மாடுலர்னா நீங்க சிவில் ஸ்லாப் எல்லாம் போட்டுட்டு கீழ இருக்க ஏரியா மட்டும் க்ளோஸ் பண்றது. இதுவே ஃபுல்லி மாடுலர் அப்படின்னா கம்ப்ளீட் செட்டப் வந்து ஃபேக்டரியில ரெடி பண்ணி வீட்ல கொண்டு வந்து அசெம்பிள் பண்றது. இந்த 2 ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுமே வேரி ஆகும். கேபினட்டோட மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம இந்த கிச்சனை என்ன மெட்டீரியல்ல பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்தும் பட்ஜெட் வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்ல பண்றோமா, அலுமினியம்ல பண்றோமா, இல்ல யூபிவிசி பண்றோமா, இல்ல டபிள்யூபிசி பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து பட்ஜெட் வந்து வேரி ஆகும். எந்தெந்த மெட்டீரியல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை வந்து ஐகார்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளைவுட்ல கிச்சன் பண்ற மாதிரி இருந்தா பிளைவுட், அதுக்கப்புறம் லேமினேட் பண்ணணும், எட்ஜ் பேண்டிங் பண்ணணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலுமினியமோ யூபிவிசியோ பண்ணீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் தான் இருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் கம்மி, அதனால பிரைஸுமே அங்க கம்மியாகும். மேனுஃபேக்சரிங் மெத்தட். கிச்சனை வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல நம்மளால பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா பண்றது, இன்னொன்னு மெஷின்ல பண்றது. மேனுவலா பண்றது வந்து பாத்தீங்கன்னா சைட்லயே வச்சு பண்ணி முடிச்சிடலாம். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஃபேக்டரியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி பிரைஸுமே வந்து மேனுவலா பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஃபேக்டரியில பண்ணும்போது அதோட ப்ராசஸ் அதிகம், அதனால அதோட பிரைசிங் அதிகமா இருக்கும். லைஃப் ஸ்பேனுமே அதோடது அதிகம். ஷட்டரோட ஃபினிஷ். இப்போ கிச்சனோட சட்டர் ஃபினிஷிங் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து பிரைஸ் வந்து வேரி ஆகும். லேமினேட் பண்ண போறோமா, இல்ல பியூ பண்ண போறோமா, இல்ல வீனியர் ஃபினிஷிங் பண்ண போறோமா, இல்ல கிளாஸ் செட்டர்ஸ் பண்ண போறோமா அப்படிங்கறத பொறுத்துமே பிரைஸ் வந்து வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு லேமினேட் ஃபினிஷிங்கும் அக்ரிலிக் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 200 rupees வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேமினேட்டுக்கு யூஸ் பண்ற க்ளூவும் அக்ரிலிக்கு யூஸ் பண்ற க்ளூவும் வேற வேற க்ளூ. ரெண்டுக்கு யூஸ் பண்ற எட்ஜ்பெண்ட் டேப் வந்து வேற வேற. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராசஸிங்கான காஸ்ட் வந்து அதிகமாகும். இதே மாதிரி நம்ம ஷட்டர் என்னென்ன ஃபினிஷிங்ல பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஹேண்டில், அதாவது ஒரு கிச்சனோட அவுட்லுக் அப்படிங்கிறது அந்த ஹேண்டில் வச்சும் அந்த ஷட்டரை வச்சு தான் டிசைட் ஆகும். ஸோ நம்ம அங்க எந்த மாதிரி ஹேண்டில்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கிச்சனோட லுக் வந்து இருக்கும். நீங்க வந்து ஹேண்டிலுங்கிறத ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க முடியும், அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கும் கூட வாங்க முடியும். பொதுவா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டா நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதை தாண்டி நிறைய ஸ்டைலிஷ் ஹேண்டில்ஸ் இருக்கு. ஹேண்டிலை பொறுத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்ல வேரியேஷன் வரும். சோ நீங்க கிச்சன் பண்றதுக்கு முன்னால எந்த மாதிரி ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வேணும், அது என்ன பட்ஜெட்டுக்குள்ள வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்க கொட்டேஷன்ல கண்டிப்பா செக் பண்ணணும். ஹார்ட்வேர் அண்ட் அக்சசரிஸ். அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோமா, வயர் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோமா, கட்லரி ட்ரே, கார்னர் யூனிட், பேண்ட்ரி யூனிட், பாட்டில் ஃபுல் அவுட், மேஜிக் கார்னர், லிஃப்ட் அப் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் வந்து கிச்சன்ல இருக்கு. இந்த இதெல்லாமே வந்து நம்மளோட கிச்சனுக்கு செட் ஆகுமா, எதை நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும். இந்த ஹார்ட்வேர் அண்ட் அக்சசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ல வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஸ்கொயர் ஃபீட்டோட சேர்த்து ஹார்ட்வேரும் இன்க்ளூடா வந்துரும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் செப்பரேட்டா கொடுப்பாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து வேரி ஆகும், அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். சோ நம்ம என்ன மாதிரி ஹிஞ்சஸ் யூஸ் பண்ண போறோம், நார்மல் ஹிஞ்சஸா இல்ல சாஃப்ட் க்ளோசரா, அதை பொறுத்தும் பிரைஸ் வரும். அதே மாதிரி நார்மல் ஹிஞ்சஸ் இருக்கு, அதுலயே வந்து கிரேட் வைஸ் 304 அந்த மாதிரி கிரேட் வைஸுமே சேஞ்ச் ஆகும். அலுமினியம் ஹிஞ்சஸ் கூட இருக்கு. கிரேட பொறுத்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கவுண்டர் டாப் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன்லேயும் வந்து கிரானைட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ குவார்ட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போர்ஸ்லைன் ஸ்லாப்ஸ்னு வந்து ஸ்லாப்ஸ் இருக்கு, அதுவுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாலிட் சர்ஃபேஸுமே யூஸ் பண்ண முடியும். என்ன மெட்டீரியல் நம்ம கிச்சனோட டேபிள் டாப்புக்கு போட போறோங்கிறத பொறுத்துமே நம்மளோட பட்ஜெட் வந்து வேரி ஆகும். அப்ளைன்சஸ், சிம்னி, ஹாப், டிஷ்வாஷர், மைக்ரோவன், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர், இது எல்லாமே உங்களோட பட்ஜெட்ல நீங்க ஆட் பண்ணிக்கணும். இதுல எது எது நமக்கு தேவையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளோட கிச்சனோட பட்ஜெட் வந்து வேரி ஆகும். வால் யூனிட்,
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே இருக்கிறத கால்குலேட் பண்ணிடுவோம். நம்ம மேலே வால் யூனிட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பெரிய ஐடியா இருக்காது. அந்த வால் யூனிட்டுமே ப்ரைஸில் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா அதுக்கு வர ஃபிட்டிங்ஸு, அதுக்கு போடுற ஷட்டர்ஸ் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அதுவுமே ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அதில் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டிசைட் பண்ணிக்கணும். லைட்டிங் கேபினெட்ஸ்ல எல்லாம் லைட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த லைட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் லைட்டிங் வேணும், அதாவது வால் பாக்ஸ்ல மட்டும் லைட்டிங் வேணுமா, இல்ல நம்ம கீழே இருக்கிற கார்கேஸ் யூனிட்லயுமே வந்து நமக்கு லைட் வேணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கணும். நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே கார்கேஸ்ல இருக்கிற ஹேண்டில்ல கூட லைட்டிங் வருது. ஸோ அதெல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க பட்ஜெட் பண்ணும்போது இதையும் கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். லாஃப்ட் கிச்சனோட லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சிவில் ஸ்லாப்ல பண்ணிருப்பாங்க, ஒரு சில இடத்துல பண்ணாம இருப்பாங்க. அங்க வந்து சிவில் ஸ்லாப் இல்லாத இடத்துல லாஃப்ட் பண்ணும்போது அதுமே பிரைஸ்ல வந்து இம்பாக்ட் பண்ணும். கிச்சனோட பட்ஜெட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும். அதே மாதிரி நீங்க கொட்டேஷன் வாங்கும் போதும் கிளியரா அந்த லாப்டோட டீடைலுமே நீங்க கிளியரா கேட்டு வாங்கிக்கணும். ஃபைனல் கன்க்ளூஷன், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்ப பேசினதுல ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி டீடைல்டான வீடியோ உங்களுக்கு வேணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம பண்றோம்.